ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு வாய்ஸ் 4ஓட 3வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாதாள உலகத்து நாய்கள் அப்படின்ற ஒரு கேஸை பார்த்திருப்போம். அதுல மாசிம் ஃபாரஸ்ட் அப்படின்ற காட்டுக்குள்ள கேம்பிங் பண்றதுக்காக போன ஹேசுக் அப்படிங்கிற ஒரு 48 வயசு லேடி அங்க காட்டுல வாழ்ற காட்டு நாய்கள் கடிச்சு இழுத்துட்டு போயிடுது. அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கோல்டன் டைம் டீம், டிடெக்டிவ்ஸ், ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாரும் காட்டுக்குள்ள போய் தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன க்ளூவை வச்சு அவங்க சந்தேகப்படுறாங்க, ஒருவேளை இதை பண்ணுனது நாயா இல்லாம மனுஷனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் பார்க் ஒரு விஷயத்த சொல்றா. கிளினிக்கல் லைக்கன்த்ரோபி அப்படின்ற ஒரு மனநோய் இருக்கு. இந்த மனநோயால பாதிக்கப்பட்டவங்க தன்னை மனுஷனா நினைக்காம தன்னை ஒரு மிருகமா கன்சிடர் பண்ணி அதே மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை இந்த ஆளுக்கும் இந்த நோய் பாதிக்கப்பட்டிருக்குமோ அப்படின்ற மாதிரி பார்க் சொல்றான். இந்த ஜங்கிள் புக்ல வர மௌக்லி மாதிரி இருக்கும் போல இருக்கு. இங்க டிடெக்டிவ்ஸ் எல்லாம் ஹேசுக்க தேடிட்டு காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்களா. அப்ப ஒரு இடத்துல அங்க இருக்கிற மரத்துல எல்லாமே கலர் கலரா துணியை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அந்த இடமே பாக்குறதுக்கு கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு. அங்க இருக்கிற ஒரு மரத்துல ஒரு சின்ன கேமரா ஒண்ணு இருக்கிறத நம்ம டிடெக்டிவ் டைரக்ட் பாக்குறோம். ஒருவேளை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதை வச்சிருப்பாங்களோன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டா, இல்ல சார் நாங்களாம் வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை எடுத்து பாக்குறாங்க. அந்த கேமரா கூடவே ஒரு ஸ்பீக்கரும் இருக்கு. ஆக்சுவலா அதை வந்து மறைச்சு வச்ச மாதிரி தான் வச்சிருக்காங்க. மழை பெஞ்சதுல அது கொஞ்சம் வெளியில வந்துருச்சு போல இருக்கு. இவங்க கண்ணுல பட்டுடுச்சு. இந்த விஷயத்தை இவங்க கங்ஜோ கிட்டயும் இன்ஃபார்ம் பண்றாங்க, இந்த மாதிரி இங்க கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்க எமர்ஜென்சி ஹெல்ப் லைன்ல வேலை பார்க்குற 2 லோக்கல் ஆபீசர்ஸ் பேசிக்கிறாங்க. ஒருவேளை இது அந்த பாதாள உலகத்து நாய்கள் ஹாரர் ஸ்டோரியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பார்க் இதை கேட்டுட்டு போய் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கிறா. கம்டே அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதுல வர ஹாரர் ஸ்டோரி இந்த வீமோ தீவுலயே ரொம்ப ஃபேமஸ் ஆமா. இந்த மாசிம் ஃபாரஸ்ட்டை வச்சுதான் அந்த ஹாரர் ஸ்டோரி அந்த யூடியூப் சேனல்ல வந்துட்டு இருக்கு. நம்மளோட உலகத்துல வாழ்ந்து இறந்து போனவங்க பாதாள உலகத்துக்கு திருப்பி போயிடுவாங்க. அப்படி போறதுக்கான வழிதான் இந்த மாசிம் ஃபாரஸ்ட். நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவங்க யாரையாவது நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த மாசிம் ஃபாரஸ்ட்டுக்கு போனா இறந்து போனவங்களை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கதை தான் அந்த கம்டே அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வருது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஒருவேளை இந்த ஹேசுக் இறந்து போன அவங்க பையனை பாக்குறதுக்காக அந்த காட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி பார்க் கேட்கிறா. உடனே கங்ஜோ அங்க இருக்கிற டிடெக்டிவ் ஜூங்கிக்கு கால் பண்ணி அந்த ஏரியாவோட போட்டோவை எனக்கு அனுப்புங்க அப்படிங்கிறா. அவங்களும் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த போட்டோவை அந்த கம்டே யூடியூப் சேனலோட கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. அவன் அந்த ஏரியாவில தான் அந்த யூடியூப் சேனலுக்கான வீடியோவே ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்கான். நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்க இறந்து போன நான் என் அப்பாவை பார்த்தேன், என் அண்ணனை பார்த்தேன், என் அம்மாவை பார்த்தேன், அவங்க கிட்ட நான் பேசினேன், எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த இடத்துல வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாரர் பேக்ரவுண்டோட இருக்கிற மாதிரி தான் அந்த இடமும் இருக்கு. அப்பதான் கங்ஜோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த கேஸ் ரிப்போர்ட் பண்ண ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட இந்த ஹேசுக் லேடியை எங்க பார்த்த அப்படின்னு கேட்டதுக்கு அவ கேம்பிங் ஆபீஸ்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அந்த கேம்பிங் ஆபீஸ் இருக்கிற இடத்தோட பேருமே கம்டே அப்படிங்கிறது தான். அந்த விஷயம் ஞாபகம் வருதா. உடனே இந்த கம்டே யூடியூப் சேனலோட ஓனர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்க செக் பண்ணி பார்க்க சொல்றா. செக் பண்ணி பார்க்கும்போது ஜுங்கோ அப்படின்ற ஒருத்தன் தான் இந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அவனோட பேக்ரவுண்ட செக் பண்ணி பார்க்கும்போது முன்னாடி அவன் ஏதோ பெட் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அங்க அவன் இல்லீகல் ப்ரீடிங் எல்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல அவனோட கிரிமினல் ரெக்கார்ட் எல்லாம் செக் பண்ணா நிறைய ஃப்ராட் கேஸ்லாம் அவன் மேல ஃபைல் ஆகிருக்கு. இதையெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவன் அங்க இருக்கிற டிடெக்டிவ்ஸ் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்றா. இது வந்து போன் பண்ணி ஏமாத்துற வாய்ஸ் பிசிங் கேங் மாதிரி இருக்குது. அவங்க தான் ஹேசுக்கையும் இந்த மாதிரி ஏமாத்தி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டென்ட்ல இருந்து இவங்க ஹேசுக்கோட போனை எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த போன்ல ஜூங்கி செக் பண்ணி பாக்குறாரு. இந்த கங்டேன்ற பேர்ல ஒரு கான்டாக்ட் இருக்கு. அங்க நிறைய பேசி இருக்காங்க. நான் இங்க வரேன், என் மகனை பார்க்கணும், என் மகன் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி பேசியிருக்காங்க. இவங்களோட இறந்து போன மகன் கிட்ட இவங்களை பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு $10,000 அவன் பணம் வாங்கியிருக்கான் அப்படின்றதும் அந்த கான்வர்சேஷன்ல இருந்தே தெரியுது. அதுலதான் அந்த கங்டேவோட நம்பர் கிடைச்சிருச்சு இல்லையா. அந்த கங்டேவோட நம்பர் இப்ப எங்க இருக்குன்னு லொகேஷனை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கேம்பிங் ஆபீஸ்ல தான் இருக்கு அப்படின்றதும் இவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கு முன்னாடி ஹேசுக்கு அவங்க பையனோட நம்பர்ல இருந்து இவங்களுக்கு எமர்ஜென்சி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த நம்பர் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கங்டேவோட போன் நம்பரும் இந்த ஹேசுக்கோட பையன் போன் நம்பரும் ஒரே டவர் லொகேஷனுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு உடனே அந்த கேம்பிங் ஆபீஸ்க்கு போங்க, கண்டிப்பா அவன் அங்கதான் இருக்கணும் அப்படின்றத கங்ஜோ இன்ஃபார்ம் பண்றா. கிம்மா ஒரு சில ஆபீசர்ஸோட காட்டுக்குள்ள தேடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நம்ம டேரிக்கும் ஜுங்கியும் கேம்பிங் ஆபீஸ்க்கு போறாங்க. இந்த கம்டே அப்படிங்கிற சேனல் ஓனரான ஜுங்குவை பிடிக்கிறதுக்காக. அங்க அந்த ஜுங்குவை தான் காமிக்கிறாங்க. அவன் இந்த காட்டுக்குள்ள 2 கேமராவை மறைச்சு வச்சிருந்திருப்பான் போல இருக்கு. இறந்து போனவங்களை மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் காட்டுக்குள்ள பணத்தை வாங்கிட்டு அனுப்பி வைக்கிறான். இங்க நடக்கிற விஷயங்களை அந்த ஹிடன் கேமரா மூலியமா ரெக்கார்ட் பண்ணி அதை வீடியோவாக்கி ஹாரர் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி அவன் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன் ஹேசுக்கு அவங்க பையனை மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருக்கான் இல்லையா, அதுக்கு தான் அவன் கேமராவை செக் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொம்பளை எங்க போனான்னு தெரியலையே, காணுமே அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். 2 கேமராவில ஒரு கேமரா வேலை செய்யல. ஏன்னா அதை தான் நம்ம போலீஸ் ஆபீசர்ஸ் எடுத்துட்டாங்க இல்லையா, என்ன ஆச்சு எதுக்காக வேலை செய்யல அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். இவன் அந்த கேமரா கூடவே ஒரு ஸ்பீக்கரும் வச்சிருந்திருக்கான் இல்லையா. ஆக்சுவலா இறந்து போனவங்களை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி அவங்களை காட்டுக்குள்ள அனுப்பிட்டு அந்த ஸ்பீக்கர் மூலியமா அவன் இங்க இருந்துகிட்டே மைக்ல இறந்து போனவங்க மாதிரியே அந்த குரலை மாத்தி இவன் பேசுறான். அதால அவங்க நம்பிடுறாங்க. ஆமா நாம நம்ம இறந்து போன ஃபேமிலி மெம்பர் கிட்ட தான் பேசணும்னு சொல்லி அவங்க நம்பிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. அந்த வேலையை தான் இவன் பாத்துட்டு இருக்கான். சரி இப்ப கேமரா வேலை செய்யலன்னா என்ன, ஸ்பீக்கர் எப்படியும் வேலை செய்யும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட இருக்கிற மைக் மூலியமா ஹேசுக்கோட பையன் மாதிரியே பேசுறான். அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேமா, எனக்கு இங்க பயமா இருக்குமா, எனக்கு ரொம்ப அழுகையா வருதுமா அப்படின்னு சின்ன பையன் மாதிரியே பேசிட்டு அதுக்கப்புறம் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம டிடெக்டிவ்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இப்படிதான் நீ எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த லேடி தான் போலீஸை வர சொல்லிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இவன் நினைச்சுக்கிறான். ஹேசுக் எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்டா அவன் அங்க இருந்துட்டு
தப்பிச்சு ஓட பாக்குறானா, எல்லாரும் அவனை விரட்டி பிடிக்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா டைரக்ட் தான் அமெரிக்கன் போலீஸ் ஆச்சே, டக்குனு துப்பாக்கி எடுத்து நெத்தியிலே வச்சிடுறான். ஒழுங்கா உண்மையை சொல்லி இல்லைன்னா சுட்டுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். செத்து போனவங்களை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து கொலை பண்றியாடா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சார் என்ன சார் கொலை பண்றேன்னு பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்றீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் சார் பண்றேன், என்னோடது பியூரான இன்டென்ஷன், நல்ல விஷயத்துக்காக தான் சார் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஹேசுக் அப்படிங்கிற லேடியோட பையன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான். ஆக்சுவலா அவன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது அவன் கூட படிக்கிற பசங்க எல்லாம் அவனை ரொம்ப புள்ளி பண்ணிருக்காங்க. அதனால அவன் ஸ்கூலோட மாடியில இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டான். ஆனா அந்த லேடி சும்மா விடல, அவனை புள்ளி பண்ண எல்லா பசங்களையும் அவங்க கோர்ட்டுக்கு இழுத்துட்டாங்க. அவங்க எல்லாருமே பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். இந்த கேஸ் ரொம்ப நாளா நடந்துச்சு. ஒரு கட்டத்துல அந்த கேஸ் முடிவுக்கு வந்துருச்சு. அந்த பசங்க நாங்க தான் புள்ளி பண்ணோம் அப்படின்றத கோர்ட்ல ஒத்துக்கிட்டாங்க. இவங்க அதை ஜெயிச்சுட்டாங்க. அந்த விஷயத்தை இறந்து போன தன்னோட மகன் கிட்ட சொல்லணும்னு சொல்லி அவங்க தான் சார் என்ன அப்ரோச் பண்ணாங்க. அவங்க எனக்கு லெட்டர்லாம் கூட எழுதியிருக்காங்க, நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் எடுத்து காமிக்கிறான். அவங்க ஒரு மாதிரி உருக்கமா எழுதியிருக்காங்க தன்னோட பையன் கிட்ட. இந்த மாதிரி அவனை புள்ளி பண்ண பசங்க எல்லாம் கோர்ட்ல குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்க, கோர்ட்ல நம்ம கேஸ் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அவங்க உருக்கமா பையனுக்காக லெட்டர் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு அமைதியை தேடி கொடுக்கணும் தான் சார் இதெல்லாம் பண்ண, சத்தியமா என்னோட தப்பான இன்டென்ஷன் இல்ல சார் அப்படின்னு சொல்லி பயங்கரமா நடிச்சு தள்ளிட்டு இருக்கான். சரி சரி அவன் நடிச்சது போதும், நம்ம முதல்ல எவிடன்ஸை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருக்கிற கேமராவெல்லாம் எடுத்து அதுல ரெக்கார்ட் ஆகியிருக்க வீடியோலாம் இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. மழை பெஞ்சதுல கேமராவெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு போல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பிளாக்கா இருக்குது. ஆனா சத்தம் கேக்குது, பின்னாடி மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஏதோ சத்தம் கேக்குது, கரகரன்னு சத்தம் கேக்குது. ஆனா இவங்களுக்கு தெளிவா ஒண்ணும் கேட்கவே இல்ல. உடனே டைரக்ட் வாக்கி டாக்கி எடுத்து போய் ஸ்பீக்கர் பக்கத்துல வச்சுட்டு கஞ்சோ என்ன சத்தம் கேக்குதுன்னு கேட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றான். அங்க கஞ்சோ கேக்குறா. மழை பெஞ்சிட்டு இருக்கு, பின்னாடி நம்ம ஹேசு கத்துற சத்தம் கேக்குது, கூடவே நாய்கள் குலைக்கிற சத்தமும் கேக்குது. அங்க யாரோ ஒருத்தங்க அந்த நாயை அடிக்கிறாங்க. ஒரு ஓனர் வந்து நம்ம பெட்டா வளர்க்குற நாயை அடிச்சோம்னா அது ஒரு மாதிரி சினுங்கிற மாதிரி அழுக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த நாய் அழுவுது. அங்க வேற யாரோ எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் கஞ்சோ கண்டுபிடிச்சு சொல்றான். அப்ப டாரிக் சொல்றான், அங்க இருந்த அந்த ரெண்டாவது ஆள் அந்த நாய்களோட கூட்டத்துக்கு தலைவன் மாதிரி தன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கான், இல்லன்னா அந்த நாய்களுக்கு தன்னை அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் இந்த நாய்கள் கூட ரொம்ப நாளா இந்த காட்டுல இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் அந்த நாய் அந்த அளவுக்கு அவங்க கூட பழகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த அவன் சொல்லிட்டு இருக்கான். இதை அந்த ஜுங்குவும் கேட்கறான், எது நாயா, ஒருவேளை அந்த வைல்டு டாக் மேனை பத்தி பேசுறீங்களோ அப்படின்ற மாதிரி சொல்றான். உனக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்டா, ஒரு நாள் நான் காட்டுல வச்சிருந்த என்னோட கேமராவுக்கு பேட்டரி மாத்துறதுக்காக போனேன் சார். அப்ப நான் பேட்டரி மாத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நிறைய நாயெல்லாம் வந்து நான் இருந்த மரத்தை சுத்தி வளைச்சிக்கிச்சு சார். நல்ல வேளை நான் உயரத்துல இருந்ததுனால அந்த நாயால என்ன பிடிக்க முடியல. அப்ப யாரோ ஒரு ஆள் தூரத்துல இருந்துட்டு விசில் அடிச்சான். விசில் சத்தம் கேட்டதுமே அந்த நாய் அவன் பின்னாடியே ஓடி போயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். இது எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாரிக் கேட்கறான். அவனும் அந்த இடத்தோட பேரை சொல்றான். கண்டிப்பா நம்ம தேடிக்கிட்டு இருக்க கல்பிரட் அவனாதான் இருக்கணும், அவன் தான் ஹேசுக்கு இழுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்ற விஷயத்த டாரிக் இங்க கஞ்சோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். கஞ்சோ உடனே அந்த இடத்துல ஏதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட சிசிடிவி கேமரா இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறா. அப்படி எதுவும் அங்க இல்லன்னு தெரிய வருது. என்னால டைரக்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, எதா இருந்தாலும் ஃபீல்டுல போய் நீங்க தான் செக் பண்ணி பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ்ஸ் கிட்ட சொல்லிடுறா. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு அந்த ஹேசுக்கு தான் காமிக்கிறாங்க. அவங்க இவ்வளவு நேரமா மயக்கத்துல இருந்திருப்பாங்க போல இருக்கு. இப்பதான் மயக்கம் தெளிஞ்சு கண் முழிக்கிறாங்க. பார்த்தா இவங்க அந்த நாய்கள் எல்லாம் அடைச்சு வைப்பாங்க இல்லையா ஒரு கூண்டு, அந்த கூண்டுக்குள்ள மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. எழுந்திருச்சு பார்த்தா அவங்களை சுத்தி ஏகப்பட்ட கூண்டு இருக்கு. அந்த எல்லா கூண்டுலயும் நாய்கள் இருக்கு. அவங்க பையனோட போன் இன்னமும் அவங்க கிட்ட தான் இருக்கு. போனை எடுத்து பாக்குறாங்க. ஸ்டார்டிங்ல இவங்க கால் சென்டருக்கு கால் பண்ணிருப்பாங்க, ஆனா பேசியிருக்க மாட்டாங்க இல்லையா. அங்க ஹெல்ப் லைன்ல இருந்து பதிலுக்கு இவங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நீங்க ஹேசுக்கு தான் எங்களுக்கு நல்லா தெரியும், உங்களை தான் நாங்க தேடிட்டு இருக்கோம், கொஞ்சம் எங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா எங்களால உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இவ உடனே கால் சென்டருக்கு கால் பண்றா. நம்ம கஞ்சோ பேசுறா அவங்க கிட்ட. எங்க ஆபீசர்ஸ் உங்களை தான் காட்டுக்குள்ள தேடிட்டு இருக்காங்க, உங்களால நீங்க எங்க இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல, இந்த இடத்த பார்க்கும்போது ஏதோ ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி இருக்கு, என்ன ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பக்கத்துல நாய் கத்துற சத்தம் கேக்குது. பக்கத்துல நாய் இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆமா இங்க நிறைய கூண்டு இருக்கு, எல்லாத்துலயும் நாய்கள் இருக்கு, எல்லாம் ரொம்ப பெருசா அக்ரெசிவா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹேசுக்கு சொல்றாங்க. இந்த விஷயத்தை இவ டிடெக்டிவ் டாரிக் கிட்டயுமே சொல்றா. அதுக்கு உடனே டாரிக் கேக்குறான், அங்க இருக்கிற நாய்களோட வாய்ப்பகுதி நீளமா ஷார்ப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இவங்களும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா கண்டிப்பா அந்த நாய்களை வளர்த்த அந்த ஆளு இதுக்கு முன்னாடி இங்க வந்து ஹார்ஸ் ரெஞ்ச் இருந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஹார்ஸ் ரெஞ்ச்ல குதிரையை வளர்த்தவனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே கொஞ்சம் ஹெல்ப் லைன்ல இருக்க எல்லா ஆபீசர்ஸ்க்கும் ஒரு வேலை கொடுக்குறான். எனக்கு ஒரு ஆளை பத்தி தெரியணும், அந்த ஆளு இந்த மாசிம் ஃபாரஸ்டோட ரோடு போடுற வேலையில வேலை பார்த்திருக்கணும், அதுக்கு முன்னாடி இங்க ஹார்ஸ் ரெஞ்ச் இருந்துச்சு இல்லையா, அந்த ஹார்ஸ் ரெஞ்ச்லயும் அவன் வேலை பார்த்திருக்கணும், அவன் நாய்கள் கூட நல்ல பழகுறவனாவும் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆளை எனக்கு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். எல்லாரும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு, இவன் நாய்களை வச்சுக்கிட்டு பொண்ணுங்களை எல்லாம் அட்டாக் பண்ணி இழுத்துட்டு வரான், அவனோட மோட்டிவ் என்னவா இருக்கும், ஒருவேளை வேற ஏதாவது மோட்டிவ் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இவ யோசிக்கிறா. அந்த சமயத்துல அந்த ஹேசுக்கு இருக்கிற இடத்துக்கு அந்த ஆள் கதவை திறந்துட்டு உள்ள வர சத்தம் இங்க கஞ்சோக்கு கேக்குது. அந்த ஆள் உள்ள வந்துட்டான்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு நீங்க அவனை ப்ரோவோக் பண்ற மாதிரியோ கோவப்படுத்துற மாதிரியோ எந்த வேலையும் பாத்துறாதீங்க, கொஞ்சம் காமாவே இருங்க, பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி கஞ்சோ சொல்றா. போனை மறைச்சு வச்சுட்டு இவங்க போட்டு அமைதியா போய் படுத்துக்கிறாங்க. கையில அவன் எப்ப பார்த்தாலும் ஒரு இரும்பு கம்பியோட தான் சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த நாய்க்கு சாப்பாடு கையில இரும்பு கம்பியோட உள்ள வரவன் ஹேசுக்க பாக்குறான். நீ எந்திரிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்க பொறுமையா எந்திரிச்சு வந்து தயவு செஞ்சு என்ன உயிரோட விட்டுடு, உன்னை பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமா பேசுறாங்களா. என்ன திடீர்னு நீ ரொம்ப அமைதியா பேசுற, உங்ககிட்ட இருந்து திடீர்னு நல்ல வாசம்லாம் வருது அப்படின்னு
அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஏன்னா நீ ரொம்ப நல்லவன் எனக்கு தெரியும். இந்த நாய்கள் கிட்டயே நீ ரொம்ப கைண்டா நடந்துக்கிறனா கண்டிப்பா நீ நல்லவனா தான் நீ இருக்கணும். அதனாலதான் சொல்றேன் என்ன விட்டுடு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப பொறுமையா கேக்குறாங்க. முன்ன மாதிரி பயப்படல, அழுவல, அடம் பிடிக்கல. இப்படி இவங்க பொறுமையா பேசினதும் அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் என்னோட பிரைட கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு என்னோட பிரைட கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான். இவன் பேசுற வாய்ஸை வச்சு கங்ஜோக்கு ஒரு விஷயம் புரியுது. இவனுக்கு வேற யாரோ ஆர்டர் கொடுக்குறாங்க, அதை தான் இவன் ஃபாலோ பண்றான் அப்படிங்கிறது இங்க கங்ஜோக்கு நல்லாவே புரியுது. இவங்க எல்லாம் எனக்காக ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காங்க இல்லையா, முதல்ல இவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கேஜ்ல இருக்கிற ஒரு நாய்க்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போறான். நாய் நார்மலா பசியோட இருக்கும் போது சாப்பாடை பார்த்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாவே கத்த ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் துள்ள ஆரம்பிச்சிடும் இல்லையா. அந்த மாதிரி அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற நாய் இவன் கையில சாப்பாடு வச்சிருக்கிறத பார்த்தோன்னே இவனை பார்த்து குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் சாப்பாடு குடுறா அப்படின்ற மாதிரி தான் அது குலைச்சிட்டு இருக்கு. ஆனா இவனை பார்த்து அந்த நாய் குலைச்சது இவனுக்கு பிடிக்கவே இல்லை. நான் உன்னோட மாஸ்டர் தானே, என்ன பார்த்து நீ எப்படி குலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டுக்குள்ள வந்து அந்த நாயை வெளியே வரவழைச்சு அவன் கையில வச்சிருந்த அந்த இரும்பு கம்பியாலேயே அந்த நாயை போட்டு அடிக்கிறான். இவன் அடிக்கிற சத்தம் அந்த பக்கம் கால் சென்டர்ல இருக்க எல்லாருக்கும் கேக்குது. அவங்களால அந்த சத்தத்தை கூட கேட்க முடியல, அவ்வளவு கொடூரமா அடிக்கிறான். அடிச்சு அந்த நாயை சாகவே அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் செத்து போன நாயெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துட்டு மத்த நாய்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இப்ப எல்லாம் சாப்பிட்டீங்கல்ல, சாப்பிட்டதுக்கு வேலை பார்க்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாயையும் கூப்பிட்டுட்டு அந்த ரூமை விட்டு வெளியில போயிடுறான். அவன் டோர் ஓபன் பண்ணி மூணப்ப அது வந்து ஒரு ஸ்டீலோட சத்தம் மாதிரி கேட்டிருக்கும். இது ஏதோ கண்டெய்னர் சவுண்ட் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அங்க கங்ஜோ யோசிச்சுட்டு இருக்கா. அவன் போனதுக்கு அப்புறம் ஹேசுக் திரும்பவும் போன் எடுத்து இங்க கங்ஜோ கிட்ட பேசுறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகி பயந்து போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க இருக்கிற ஒரு கூண்டுக்குள்ள ஒரு பொண்ணோட ஸ்னீக்கர் ஷூ இருக்கு, அந்த ஷூ முழுக்க ரத்தமா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு அழுகுறாங்க. அது ஒரு ஃப்ளோரசன்ட் ஸ்னீக்கர் அப்படின்றத ஹேசுக் இன்ஃபார்ம் பண்றாங்களா. கங்ஜோ உடனே இந்த விஷயத்தை டிஸ்பாச் டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. இது கேட்டதும் டாரிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்க அந்த ஜங்குவை அரெஸ்ட் பண்றதுக்காக போனாங்களே, அவன் ஒரு டென்ட்ல தான் இருந்திருப்பான். அந்த டென்ட்ல இவங்க கிட்ட வந்த கிளைண்டோட போட்டோஸ் எல்லாம் தேதியோட போட்டு ஒட்டி வச்சிருந்திருப்பான். அப்போ செப்டம்பர் 27 அப்படின்னு போட்டு லீசோல் அப்படின்ற ஒரு டீனேஜ் பொண்ணோட போட்டோ ஒட்டி வச்சிருந்திருக்கும். அந்த பொண்ணு இந்த ஃப்ளோரசன்ட் ஸ்னீக்கர் போட்டிருந்ததை டாரிக் பார்த்திருந்திருப்பான். அதை உடனே ஜங்கு கிட்ட கால் பண்ணி கேட்கறான். அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களே அந்த போலீஸ் ஆபீசருக்கு கால் பண்ணி அவங்க மூலியமா கேட்கறான். உன்னோட டென்ட்ல லீசோல் அப்படின்ற ஒரு டீனேஜ் பொண்ணோட போட்டோவை பார்த்தேன், அந்த பொண்ணு எங்க அப்படின்ற மாதிரி டாரிக் கேட்கறான். அந்த பொண்ணா சார், அந்த பொண்ணு சரியான தலைவலி சார், அது ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான் சார், அவங்க பாட்டி செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லி என்கிட்ட வந்தா, நானும் காட்டுக்குள்ள அனுப்பி வச்சேன் சார், காசு கொடுக்காம எஸ்கேப் ஆகி போயிட்டா சார் அப்படின்ற மாதிரி இந்த ஜங்கு சொல்றானா. இவன் உடனே கங்ஜோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து காணாம போயிருக்கா, அவளோட ஊர் இதுதான், மிஸ்ஸிங் பர்சன் டீடைல்ஸ்ல செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க. லீசோல் அப்படின்ற ஒரு டீனேஜ் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி அவளோட அங்கிள் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த லீசோல்ன்ற பொண்ணு அந்த டாக் மேனோட ஒரு விக்டிமா இருக்கலாம் அப்படின்றதுதான் இவங்களும் யோசிக்கிறாங்க. அதே சமயம் இங்க கூண்டுக்குள்ள அடப்பட்டு இருக்க ஹேசுக்கு வந்து அவங்க கூண்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு கம்பியில சாவி கொத்து மாட்டி வச்சிருக்கிறத பாக்குறாங்க. கங்ஜோ கிட்ட சொல்றாங்க அங்க சாவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம் அதெல்லாம் எடுக்காதீங்க, அமைதியா இருங்க, எதுவும் பிரச்சனையில மாட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றா. இல்ல நான் ட்ரை பண்றேன், அந்த ஆள் தான் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூண்டுக்கு வெளியே ஒரு நீளமான கம்பி அவங்க கை கட்டுற தூரத்துல இருக்கு. அந்த கம்பியை எடுத்து எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த சாவி கொத்த அவங்க எப்படி எடுத்துடுறாங்க. இங்க எல்லாம் பக்கு பக்குன்னு இருக்குது. கால் சென்டர்ல எல்லாரும் அமைதியா அந்த சத்தத்தையே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு சாவியா போட்டு கடைசியில ஒரு சாவியில அவங்க கூண்டோட பூட்டு ஓபன் ஆயிடுது. அந்த கூண்டுக்குள்ள இருந்து அவங்க வெளியில வந்ததும் இங்க கங்ஜோ கேக்குறாங்க, எங்கேயாவது ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்காளான்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு அப்படிலாம் இங்க யாரும் இல்ல, நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெதுவா வெளியில வர பாக்குறாங்க. ஒரு 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த டாக்மேன் டக்குன்னு அந்த ரூமுக்குள்ள வந்துடுறான். அவனை பார்த்ததும் இவங்க டக்குன்னு ஓடி போய் அந்த கூண்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. அவன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பயந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்த அந்த டாக்மேன் இவங்களை கவனிக்கவே இல்ல. அவன் பாட்டுக்கு போய் அங்க வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் என்னெல்லாம் பண்றான் அப்படிங்கறத ஹேசுக் பார்த்து இங்க கங்ஜோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஏதோ ஒரு மிருகத்தை வேட்டையாடிட்டு வந்து அதோட தோலை உரிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. பாக்குறதுக்கு மான் மாதிரி தான் இருக்கு. அவன் இதே மாதிரி நிறைய மிருகங்களோட தோலை உரிச்சு வச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்துல சொல்றாங்க. அப்போ அந்த டாக்மேனுக்கு ஒரு போன் வருது. அந்த போன் வந்ததுமே அவன் அங்க இருந்து கிளம்பி வெளியில போயிடுறான். இதுக்கு மேல நீங்க இங்க இருக்காதீங்க, ஆபத்து, மெதுவா அங்க இருந்து காட்டுக்குள்ள போய் எங்க தலைமறைவா இருங்க அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றா. இவங்களும் மெதுவா அங்க இருந்து வெளியில வர பாக்குறாங்க. அப்போ ஒரு கூண்டுக்குள்ள இருந்து ஒரு நாய்க்குட்டி இவங்களை பார்த்துட்டு அழுவுது. அதை பார்த்ததும் இவங்க அந்த கூண்டை திறந்து விட்டுடுறாங்க. அது அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுது. வெளியில வந்தா அந்த டாக்மேன் போன்ல யார்கிட்டயும் நான் இப்பதான் வேட்டையாடிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே சத்தமே போடாம பின்பக்கமா மெதுவா நடந்து அவங்க காட்டுக்குள்ள ஓடி போயிடுறாங்க. ஆனா இந்த டாக்மேன் போன்ல யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா, டக்குன்னு அவன் அந்த கண்டெய்னருக்குள்ள ஓடி வந்து பாக்குறான். அங்க ஹேசுக்கு இல்லன்னு தெரிஞ்சதும் அவனோட விசில் எடுத்து ஊதுறான். எல்லா நாய்களும் காட்டுக்குள்ள இந்த ஹேசுக்க தேடிட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த நாயெல்லாம் விரட்டிட்டு வந்து இவங்களை பிடிச்சிருது. அட்டாக் எல்லாம் பண்ணல, சுத்தி நின்னுட்டு அவங்களை லாக் பண்ணி தான் வைக்குது. பின்னாடி இந்த டாக்மேன் வந்துடுறான். அவனை பார்த்ததும் இவங்க கல் எடுத்துட்டு அவனை அட்டாக் பண்ண போறாங்க. ஆனா அவன் ஈஸியாவே பிடிச்சிடுறான். அவங்க எனக்கு ஒரு நல்ல பிரைட அனுப்பி வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன், ஆனா நீ நல்ல பிரைடே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்கிற போனை வாங்கி கீழே போட்டு உடைச்சிடறான். அதனால இவங்களுக்கு சிக்னல் கட் ஆகிடுது. இவங்களால ஹேசுக்க ட்ராக் பண்ண முடியல. அதுக்குள்ள டிடெக்டிவ்ஸ் எல்லாமே இவங்க சந்தேகப்பட்ட அந்த ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. அங்க ஆல்ரெடி கிம்மோட டீமுமே இருக்காங்க. இந்த ஏரியாவில் கண்டெய்னர் இருக்கிற இடத்த தான் தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க கங்ஜோ இன்ஃபார்ம் பண்றா, ஹேசுக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க, அந்த டாக் மேன் அவங்களை பிடிச்சிட்டான், அவங்க இவளோட உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு, சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவதான் ஹெல்ப்லைன்
கம்பெனில இருக்க எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்திருந்தா இல்லையா, ஹார்ஸ் ரெஞ்ச்ல வேலை பார்த்த ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசர் கண்டுபிடிச்சிடுறாரு. கோஜின் அப்படின்ற ஒருத்தர் பத்தின டீடைல் தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த கோஜின் அப்படிங்கிறவன் அந்த ஹார்ஸ் ரெஞ்ச்ல தான் வேலை பார்த்திருக்கான். ஆனா அவனோட பிஹேவியர் சரியில்லை, அவன் எப்ப பார்த்தாலும் நாய் மாதிரியே கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஹார்ஸ் ரெஞ்ச்ல இருந்து விரட்டி அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட டீடைல் எடுத்து கொடுக்குறாங்க. அவனோட பேரை வச்சு அவனோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அவனோட ஸ்டெப் ஃபாதர் கிட்ட தான் வளர்ந்திருக்கான். அவனோட ஸ்டெப் ஃபாதர் ஒரு நாய் பண்ண வச்சிருப்பார் போல இருக்கு. நாய்களை எப்படி கூண்டுக்குள்ள போட்டு அதை அபியூஸ் பண்ணி அடிச்சு மிரட்டி உருட்டி வளர்ப்பாங்களோ அதே மாதிரிதான் இந்த கோஜின் அப்படிங்கிறவனையும் கூண்டுக்குள்ள போட்டு நாய் மாதிரி தான் அவனோட ஸ்டெப் ஃபாதர் வளர்த்திருக்காரு. அதனாலே இவனுக்கு அந்த மனநோய் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே அபியூஸ் பண்ணப்பட்டு மனநோயால பாதிக்கப்பட்டவனால தனியா செயல்பட முடியாது. கண்டிப்பா அவனுக்கு ஒரு கூட்டாளி இருக்கணும். அவனுக்கு யாரும் ஆர்டர் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றான். இதை கேட்டதும் டாரிக் சொல்றான், கண்டிப்பா நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா அவன் ஏதோ ஒரு மிருகத்தை வேட்டையாடிட்டு வந்து தோல் உரிக்கிறத அந்த ஹேசுக் பார்த்தாங்க இல்லையா. எனக்கு தெரிஞ்சு இவங்க ரேர் அனிமல்ஸ் ஸ்மகிள் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி டாரிக் சொல்றான். உடனே அந்த ஃபாரஸ்ட்ல என்ன மாதிரியான ரேர் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு 8 அனிமல் நேஷனல் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 15 அனிமல் அழியக்கூடிய நிலைமையில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு கஸ்தூரிமான். அந்த கஸ்தூரிமான் இருக்கிறதுல அதிக விலைக்கு விற்கப்படுதாமா. ஒரு கஸ்தூரிமானுக்கு $50,000 வரைக்கும் விலை போகுது அப்படின்ற விஷயத்த கங்ஜோ கண்டுபிடிச்சு சொல்றா. சோ கண்டிப்பா இவங்க ரேர் அனிமல்ஸ் ஸ்மகிள் பண்றாங்க. இந்த கோஜின்ங்கிற டாக்மேன் கூட இன்னும் யாரோ ஒருத்தன் கூட்டாளி இருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஹேசுக்கோட உயிர் ஆபத்துல இருக்கு, அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும். போனும் வேற கட் ஆயிடுச்சு இல்லையா, இது வரைக்கும் நம்ம கேட்ட சத்தத்துலதான் ஏதோ ஒரு க்ளூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்ஜோ கண்ணை மூடி யோசிச்சு பாக்குறான். கடைசியா அவன் போனை உடைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அவங்க நல்ல பிரைட் அனுப்பி வச்சாங்கன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை வாங்கி கீழே போட்டு உடைச்சிருப்பான். இவன் நேர்லயே அந்த இடத்துல போய் நின்று அந்த விஷயத்த கேட்கிற மாதிரி கேட்டு பாக்குறா. அப்போ அவளுக்கு தண்ணியோட சத்தம் கேக்குது. அந்த சத்தம் ஓடுற சத்தம் கிடையாது, ஊத்துற சத்தம் மாதிரி கேக்குது. உடனே இவ டிஸ்பாச் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்றா, அந்த கண்டெய்னர் இருக்கிற இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, பெரிய ஃபால்ஸ்லாம் இல்ல, குட்டி ஃபால்ஸா தான் இருக்கு, எனக்கு கம்மியா தான் சத்தம் கேக்குது அப்படின்ற விஷயத்த சொல்றா. இதை கேட்டதுமே அங்க ஃபாரஸ்ட் ஆபீசர் ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற இடம் தெரியும், நார்த் சைட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போக பாக்குறாரு. உடனே இன்னொரு ஃபாரஸ்ட் ஆபீசர் இருந்துட்டு, எனக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு ஷார்ட் கட் தெரியும், நான் உங்களை ஷார்ட் கட்ல கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற டைரக்ஷன்ல அவன் கூட்டிட்டு போறான். ஆனா இங்க டாரிக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்ல சவுத் சைட்ல போக போக இந்த தரையில இருக்கிற புல்லோட அளவு கம்மியா இருக்கும், நார்த் சைட்ல அதிகமா இருக்கும். இப்ப இவங்க போயிட்டு இருக்கிற டைரக்ஷன்ல போக போக அந்த புல்லோட அளவு கம்மியாயிட்டே போகுது, நம்ம சவுத் சைட்ல போறோம், நார்த் சைட்ல போகல அப்படின்ற மாதிரி டாரிக் சொல்றான். இதை கேட்டதும் கிம் டக்குன்னு டைரக்ஷனை மாத்திடுறான், வேற பக்கமா போறான். இவங்களை இந்த பக்கம் கூட்டிட்டு வந்த அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்து கேக்குறாரு, என்னாச்சு, ஏன் தப்பான வழியில போறீங்க அப்படின்னு கேக்குறான். இல்லப்பா, நீ கூட்டிட்டு போறதுதான் தப்பான வழி அப்படின்னு சொல்றாங்களா. சார், எனக்கு இந்த காடு வீடு மாதிரி, எனக்கு இங்க இருக்கிற எல்லா இடமும் நல்லா தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க கிம் நான் கண்டெய்னர் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றான். உடனே இவங்களும் போயிடுறாங்க அந்த இடத்துக்கு. கண்டெய்னரும் அங்க முன்னாடி தான் இருக்கு. இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாத்தையுமே அந்த கண்டெய்னருக்கு பின்னாடி போய் பிளாக் பண்ணுங்க, மேபி நாய்கள் வந்து அட்டாக் பண்ணலாம், இல்ல அந்த கல்பிரட் டாக் மேனே கூட எஸ்கேப் ஆகலாம், அவனை பிளாக் பண்ணணும், அங்க போய் பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும், டாரிக், ஜூங்கி, கிம் 3 பேரும் கண்டெய்னரோட ஃப்ரண்ட் சைட்ல உள்ள என்டர் ஆகுறாங்க. அங்க அந்த டாக் மேனும் இல்ல, ஹேசுக்கும் இல்ல, டாகும் இல்ல. உள்ள போய் பாக்குறாங்க, எல்லாம் காலியா தான் இருக்கு. கூண்டெல்லாம் வச்சிருந்த இடத்துலயே ஒரு ஃப்ரீசர் ரூம் இருக்கு. அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட மிருகங்களை வேட்டையாடி வச்சிருக்கான். அதெல்லாம் இவங்க இங்க செக் பண்ணி பாத்துட்டு இருக்கும்போது இந்த சைடு ஹெல்ப் லைன்ல பார்க் கங்ஜோ கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கிறா. ஹேசுக்கு அந்த கூண்டுல இருந்து எஸ்கேப் ஆகி போன விஷயம் அந்த டாக் மேனுக்கு தெரியாது. அவன் போன்ல பேசிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு எப்படி அவனுக்கு தெரிய வந்துச்சு, அது மட்டும் இல்லாம நம்மளோட டிஸ்பாச் டீம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்றது அவனுக்கு எப்படி தெரியும், திடீர்னு அந்த இடத்துல இருந்து காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி கேட்கிறா. கங்ஜோவும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு, அங்க இருக்கிற போலீஸ் டீம்ல நம்ம டிஸ்பாச் டீமை சேர்ந்த டாரிக், ஜூங்கி, கிம் இவங்க 3 பேருக்கு மட்டும் கேட்கிற மாதிரி அவங்களுடைய ரேடியோவுக்கு கனெக்ட் பண்றா. நான் உங்ககிட்ட மட்டும் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதோ ஒரு விஷயத்த சொல்றா. என்ன சொன்னான்லாம் தெரியல. நார்த் சைடு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் சைடுல ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் தப்பான வழியில கூட்டிட்டு போயிருந்திருப்பான் இல்லையா. டாரிக் மெதுவா திரும்பி அவனை தான் பாக்குறான். அவனை பார்த்துட்டே அவங்க கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கானா, இவன் தான் அந்த டாக்மேனோட கூட்டாளி போல இருக்கு. இவனோட பார்வையிலேயே இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்றது அவனுக்கு தெரியவும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போக பாக்குறான். ஆனா விரட்டிட்டு போய் புடிச்சிடுறாங்க. இங்க கால் சென்டர்ல இந்த ஃபாரஸ்ட் ஆபீசரோட பர்சனல் ப்ரொஃபஷனல் டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்கிட்ட வைல்ட் அனிமல்ஸ் இவனை தாக்குனா திருப்பி ஷூட் பண்றதுக்கு இவங்கிட்ட லைசன்ஸ் இருக்கு, இவன் துப்பாக்கியும் வாங்கி வச்சிருக்கான் அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. இங்க இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ட்ட கேக்குறாங்க, அந்த டாக்மேன் கிட்ட அந்த பொண்ணை என்னடா செய்ய சொன்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான்லாம் எதுவுமே அவனை செய்ய சொல்லல, அது அவனாவே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவன் நாய் மாதிரியே வளர்ந்ததுனால அவன் ரொம்ப ரொம்ப லாயலா இருப்பான். ஆரம்பத்துல இவன் ஏதோ ஒரு வைல்ட் அனிமல் தான் வேட்டையாடிட்டு இருந்திருக்கான். தன்னோட மகனை பாக்குறதுக்காக அந்த பக்கமா வந்த ஹேசுக் இவன் வேட்டையாடுறத பாத்துடுறாங்க. இவன் உடனே இந்த ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு பொம்பளை இந்த பக்கம் வந்தா நான் வேட்டையாடுறத பாத்துட்டா அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கான். எனக்கெல்லாம் தெரியாது, நம்மளோட விஷயம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது, அதனால நீயே அதை ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் தான் இவன் நாயை விட்டு ஹேசுக்க விரட்டிட்டு போய் பிடிச்சிட்டு வந்து கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கான். அதே மாதிரி 3 மாசத்துக்கு முன்னாடி லீசோல் அப்படின்ற ஒரு டீனேஜ் பொண்ணு வந்தா இல்லையா, அவளையுமே இவங்க கொலை பண்ணணும்லாம் நினைக்கல. 2 பேரும் சேர்ந்துட்டு துப்பாக்கியை வச்சு ஏதோ மிருகத்தை தான் வேட்டையாடி இருக்காங்க. புல்லட் தப்பா லீசோல் மேல போய் பட்டுடுது. அப்பவுமே இந்த டாக்மேன் போய் அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு தான் நினைக்கிறான். இவன் முழுக்க முழுக்க நாய் மாதிரியே வளர்ந்தவன் இல்லையா, தன்னை கிட்ட அன்பு காட்டுறவங்க கிட்ட அவன் ரொம்ப அளவுக்கு
அதிகமா அன்பு காமிப்பான். ஆனா முரண்டு பிடிக்கிறவங்க கிட்ட இவன் கடிச்சு வச்சிருவான் நாய் மாதிரியே இல்லையா? அதே மாதிரிதான் இவன் அந்த பொண்ணு கிட்ட போகவும் அந்த பொண்ணு பயந்து போய் இவனை பிடிச்சி திட்டி இருக்குது. இவனும் கோவத்துல அந்த பொண்ணு அட்டாக் பண்ண போயிருக்கான். பயந்து போய் கீழே விழுந்தவ ஒரு ஷார்ப்பான கல்லு மேல குத்தி அந்த பொண்ணு இறந்து போயிருந்திருக்கா. அப்படின்ற விஷயத்துல இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் இப்ப சொல்றான் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த டாக்மேன் எங்க போயிருப்பான் அப்படின்னு தெரியல. அவனை ட்ராக் பண்ணணும். ஹேசுக்கோட போனும் இல்ல. கண்டிப்பா அவன் எங்கேயும் ரேண்டமான இடத்துல போய் ஒளிய முடியாது. ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு அறிவும் கிடையாது. அவனுக்கு பழக்கமான இடம் அந்த நாய்களுக்கு பழக்கமான இடத்துக்கு தான் அவன் கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இவங்க ஸ்டார்டிங்ல ஒரு வேர் ஹவுஸ்க்கு போயிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா அந்த வேர் ஹவுஸ்ல தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த டைரக்ட் இன்ஃபார்ம் பண்றான். அவங்க வேர் ஹவுஸ்ல ஒரு மனுஷனோட டிஷர்ட் ஒன்னு எடுத்து பார்த்தாங்களே ரத்தக்கரையோட, கண்டிப்பா அது லீசோலோட சட்டையா தான் இருக்கணும் அப்படிங்கறதையும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இங்க இந்த டாக்மேன் ஹேசுக்கு தூக்கி தோல் மேல போட்டுட்டு அந்த நாய்கள் எல்லாம் கூப்பிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். ஹேசுக்கு மயக்கத்துல இருக்காங்க போல இருக்கு. மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சவங்க இவங்க கிட்ட கொஞ்சம் பாசமா பேசினாதான் அமைதியாயிடுவான் இல்லையா? அதனால இவங்களும் கொஞ்சம் பாசமா பேசுறாங்க. என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் பயந்துட்டேன், பயத்துல நான் தெரியாம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். அவன் அவங்கள இறக்கி விட்டுடுறான். இவங்க போய் அவனோட கையை பிடிச்சிட்டு நீ என்ன உன்னோட பிரைடா மாத்தணும்னு தானே நினைச்ச, கண்டிப்பா நான் உன்னோட பிரைடா மாறுவேன், உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களா. அதுல இவன் நல்லாவே மனசு இறங்கிறான். போய் அவங்களோட ஷோல்டர்ல தலையை வச்சு படுத்துக்கிறான். அப்ப அவன் பாக்கெட்ல டார்ச் லைட் வச்சிருப்பான் போல இருக்கு. அந்த டார்ச் லைட் எடுத்து அவன் மண்டையிலேயே அடிச்சுட்டு அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இதுல இவனுக்கு கோவம் உச்சத்துக்கு ஏறி போயிடுது. அவங்கள வெறி கொண்டு விரட்டிக்கிட்டு இருக்கான். என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இவங்களும் ஓடிட்டு இருக்காங்க. அது ஒரு ஆத்தங்கரை போல இருக்கு. நிறைய பாறையெல்லாம் இருக்கு. அந்த பாறையெல்லாம் வழுக்கிற மாதிரி இருக்கு. அங்க இருந்து தப்பிச்சு ஓடினவங்க அந்த பாறையில வழுக்கி விட்டு பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. விழும்போது அவங்க கத்தின சத்தம் இவங்களை தேடிட்டு வந்துட்டு இருக்க டிடெக்டிவ்ஸ்க்குமே கேக்குது. ஆனா அவங்க அங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த டாக்மேன் தான் அங்க வரான். வந்து தேடி பாக்குறான். ஹேசுக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா தூரத்துல போலீஸ் எல்லாம் வராங்க அப்படின்றத இவன் பார்த்துட்டு டாக் எல்லாம் கூப்பிட்டு அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். இவங்களும் வந்து பாக்குறாங்க ஹேசுக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியல. மத்தவங்க எல்லாம் இங்க ஹேசுக்கு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாரிக்கும் ஜூங்கியும் அவனை தேடிட்டு வேர் ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. இங்க கிம் அவன் டீமோட ஹேசுக்கு எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். ஹேசுக்கு வந்து அங்க பாறையில பள்ளத்துல விழுந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு எலும்பெல்லாம் உடஞ்சிருச்சு போல இருக்கு. ரொம்ப அடிபட்டு கிடக்குறாங்க. அவங்களால அசைய கூட முடியல, மயங்கிட்டாங்க. அப்ப இவங்க அந்த டாக்மேனோட கூண்டுக்குள்ள இருந்து ஒரு நாய்க்குட்டியை காப்பாத்தி திறந்து விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த நாய்க்குட்டி வந்து மயக்கத்துல இருக்க ஹேசுக்கு பிடிச்சி எழுப்பி விடுது. அவங்க எந்திரிக்கலன்னு தெரிஞ்சதும் அங்க தேடிட்டு இருக்க போலீஸ் ஆபீசர்ஸை பார்த்து குறைக்குது. அந்த சத்தத்தை கேட்டு அவங்களும் திரும்பி பாக்குறாங்க. அந்த நாய் நம்மள கூப்பிடுதுன்னு தெரிஞ்சுட்டு இவங்களும் அங்க போய் பாக்குறாங்க. ஹேசுக்கையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்களையும் காப்பாத்திடுறாங்க. இங்க நம்ம டாரிக்கும் ஜூங்கியும் அந்த வேர் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. அங்க வந்தா அந்த டாக்மேன் 4 நாயை முன்னாடி நிக்க வச்சுட்டு பின்னாடி பாதுகாப்பா நின்னுட்டு இருக்கான். நாயை விட்டு இவங்க 2 பேத்தையும் அட்டாக் பண்ண வைக்கிறான். ஒரு நாய் டாரிக்கு வந்து அட்டாக் பண்ணது, மீதி 3 நாயும் போய் ஜூங்கி அட்டாக் பண்ணுது. ஒரு நாய்ங்கிறதுனால டாரிக்கு ஈஸியா கோணி பையில போட்டு லாக் பண்ணி விட்டுடுறான். ஜூங்கி தான் பாவம் நாய் கிட்ட கடி வாங்கிடுறான். அதுக்கப்புறம் டாரிக் தான் போய் அவனை எப்படியே காப்பாத்தி விட்டுட்டு இந்த டாக்மேனை பிடிக்கலான்னு வந்தா டாக் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனவன் டாக்மேன் கிட்ட கடி வாங்கிடுறான். அவன் கடிக்கிறான்னு தெரிஞ்சதும் ஜூங்கி போய் அவனை ஷூட் பண்ண பாக்குறான். இல்ல அவனை சுடாத அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டு அவன் கடிக்கிறான்னு தெரிஞ்சும் டாரிக் அவன் கிட்ட ரொம்ப பொறுமையா பேசுறான். எனக்கு தெரியுது உன்னோட சிச்சுவேஷன், சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா உன்னை அபியூஸ் பண்ணி வளர்த்திருக்காரு, நாய் மாதிரி கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிருக்காரு, அதனாலதான் இப்ப நீ மனுஷ மாதிரி இல்லாம நாய் மாதிரி மாறி இருக்க, என்னால உன்னை திரும்ப மனுஷ மாதிரி வாழ வைக்க முடியும், நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் நீ தண்டனையை ஏத்துக்கோ, அதுக்கப்புறம் உன்னால மனுஷ மாதிரி மனுஷங்களோட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆரம்பத்துல அவன் கோவப்பட்டு வந்து டாரிக்கோட கையை கடிக்கிறான். அப்பவுமே டாரிக் பொறுமையா தான் பேசுறான். அவன் இப்படி பொறுமையா பேசவும் அவன் நமக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சதும் அவன் உட்காந்து ஒவ்வொன்னும் மனசுருகி அழுக ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவனையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இங்க கங்ஜோ இவங்க காப்பாத்தின ஹேசுக்கு போன் பண்ணி அவங்களுக்கு தைரியம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. உங்க பையனை நினைச்சு வருத்தப்படாதீங்க, இனிமே நல்ல லைஃப் வாழ பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்ப அங்க வந்து டாரிக் வந்து அந்த ஹேசு கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா இவங்க தான் அந்த சர்க்கஸ் மேன் எஸ்கேப் ஆகி வந்து அதே பிளைட்ல தான் இந்த வீமோ தீவுக்கு வந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் அந்த சர்க்கஸ் மேனோட கல்பிரேட் போட்டோவை கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா நம்ம கங்ஜோ மாதிரியே, அந்த போட்டோவை எடுத்து காமிச்சு நீங்க வந்த பிளைட்ல இந்த பொம்பளைய பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவங்க நான் பாக்கலன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நான் டேப்லெட் போட்டிருந்தேன், நான் தூங்கிட்டேன், அதனால நான் பாக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ இவங்க அந்த நாய்க்குட்டியை தான் கேக்குறாங்க, என்ன காப்பாத்தின அந்த நாய்க்குட்டி எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்களும் தூக்கிட்டு வராங்க. இந்த நாயை கொஞ்ச நாளைக்கு பத்திரமா பாத்துக்கோங்க, நான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு வந்து நானே எடுத்துக்கிறேன், தயவு செஞ்சு யார்கிட்டயும் கொடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிடுறாங்க. சோ இந்த வீமோ தீவுல நம்ம கோல்டன் டைம் டீமோட ஃபர்ஸ்ட் கேஸ் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஒரே கேஸ்லயே 3 கல்பிரேட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த டாரிக் ஹோட்டல்ல போய் அவனோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு இருந்தவன் தங்கச்சி அனுப்பின மெசேஜை யோசிச்சு பாக்குறான். நம்ம அம்மாவை கொலை பண்ண அந்த கில்லரோட கையில இருந்து அதே டாட்டூ என்ன விரட்டிட்டு இருக்க கில்லரோட கையிலயும் இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பா இல்லையா, அவனோட அம்மா இறந்து போன அந்த சீனை யோசிச்சு பாக்குறான். அப்ப அவனுக்கு 7-8 வயசு தான் இருந்திருக்கும் போல இருக்கு. அவங்க அம்மா இறந்து போய் கிடக்குறாங்க, எப்படி இறந்தாங்கன்னு தெரியல. அதை பார்த்துட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். அதை அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவன் கூட இருக்க அந்த அமெரிக்கன் டிடெக்டிவ் ஓடி வந்து நம்ம அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம் இல்லையா, நம்ம 7 பேர் மேல சந்தேகப்பட்டோம், அதுல 6 பேரோட அலிபியை செக் பண்ணிட்டோம், இன்னும் ஒரே ஒரு பேசஞ்சர் மட்டும் விசாரிக்கல அப்படின்னு சொல்றான். ஏன் விசாரிக்கல அப்படின்னு கேட்டா, சுஜின்ற ஒரு பொண்ணை தான் நம்ம இன்னும் விசாரிக்க வேண்டியிருக்கு, அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு நைட் ஆபரேஷன் நடந்ததுனால எங்களால விசாரிக்க முடியல, நாளைக்கு தான் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த பொண்ணு இன்னைக்கு நைட்டு தான் பிளைட்ல இருந்து லேண்ட் ஆன உடனே எப்படி ஆபரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாரிக்கு சந்தேகம் வருது. எங்களுக்கும் அதே சந்தேகம் இருந்துச்சு சார், அதனாலதான் சார் நான் இன்னொரு ஆபீசரை ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு வந்திருக்கேன்
அப்படின்ற மாதிரி சொல்றான். கரெக்டா அந்த சமயத்துல கங்ஜோ டாரிக்கு கால் பண்றா. நீங்க இப்போ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அப்படி இருந்தும் எங்க கூட வந்து இந்த கேஸ சால்வ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க எப்படி உங்களோட டியூட்டிய பாத்தீங்களோ அதே மாதிரி நான் என்னோட டியூட்டிய பார்த்தேன். சோ இந்த பாராட்டு அவசியம் இல்லாதது, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரி உங்க விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவனும் நடந்ததை சொல்றான். 6 பேரை விசாரிச்சுட்டு அவங்களோட அலிபி செக் பண்ணியாச்சு. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்ணிட்டு அட்மிட் ஆகியிருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்றான். அப்படியே கட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. அந்த அமெரிக்கன் போலீஸ் ஆபீசர் அந்த சுஜின்ற பொண்ணோட ரூமுக்கு வெளியவே உட்கார்ந்துருக்கான் போல இருக்கு. அந்த பொண்ணை விசாரிச்சுட்டு தான் அங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கான். அப்ப அந்த பொண்ணோட ரூம்குள்ள போன ஒரு நர்ஸ் பார்த்துட்டு கத்துறா. என்னன்னு ஓடி போய் பார்த்தா அங்க பேஷண்டா இருந்த அந்த சுஜின்ற பொண்ணை காணோம். பதிலுக்கு அந்த பெட் மேல ஒரு கத்தி தான் இருக்கு. இவங்களும் உடனே எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் கங்ஜோ லைன்ல இருக்கும் போதே இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க. சுஜி எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளுமே கிளம்பி இங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு அங்கதான் மறைஞ்சு நின்னுட்டு இருக்கா. அவளுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. வயிறு வலிக்குது. வயித்துல கையை வச்சுக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போய்கிட்டு இருக்கா. ஒரு லிப்ட் கிட்ட போய் நின்னுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு தாலாட்டு பாட்டு கேக்குது. கேக்குறது என்னமோ தாலாட்டு பாட்டு தான். ஆனா ஆண் குரல்ல கேக்குது. அதுவும் ரொம்ப கொடூரமா கேக்குது. அந்த பாட்டை கேட்டு அவ பயந்து போய் நின்னுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஃபேமிலி மர்டரர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அங்க வந்து நிக்கிறாங்க. ஆனா 2 பேர் தான் வந்திருக்காங்க. நம்ம கங்ஜோ மாதிரியே இருக்கிற அந்த லேடி கில்லரும் அந்த குட்டி சாத்தான் இருந்துச்சு இல்லையா, அந்த குட்டி சாத்தான் இப்ப ஜோக்கர் கெட்டப்ல வந்திருக்கு. அவங்க 2 பேரும் அங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம டாரிக் கங்ஜோ 2 பேரும் இந்த ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.